தலைநகர் டெல் அவிவை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி வருகிறது. இந்த தாக்குதலில் 25 பேர் பலியானதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். இஸ்ரேல் மீதான தாக்குதலை இன்றைய தினம் ஈரான் மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. புதிய வகை ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தற்பொழுது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இன்றைய தினம் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை குறிவைத்து, குறிப்பாக இஸ்ரேலினுடைய புகழ்பெற்ற மருத்துவமனையான சொரோசா மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் அனைத்தும் மிக கடுமையான தாக்குதலாக இருக்கிறது. கடுமையாக சேதம் அடைந்துள்ளன. என்ற வகை ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் மீது ஈரான் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. இதில் மொத்தம் 25 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பாரேஜ் மற்றும் ரமத் கன் ஆகிய ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகளையும் ஈரான் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது.